வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உண்மையாக காயப்படுவது அவன் அடிபட்டதால அல்ல, அவன் நம்பியதால. நீ நல்லவன் என்பதற்காக உலகம் உன்னை பாதுகாக்காது. நீ உண்மையானவன் என்பதற்காக மற்றவர்கள் உண்மையாக இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் அனைவரும் அனுபவிக்கும் உண்மை ஒன்று உண்டு: யாரையும் முழுமையாக நம்பாதே. இது கடுமையான வார்த்தை, ஆனா உன்னை மனதளவில் உயிரோடு வைக்கும் வார்த்தை. பகுதி 1. நம்பிக்கை ஏன் ஆபத்தானது? நம்பிக்கை மனிதனின் மிக அழகான குணம். ஆனா அதே நம்பிக்கைதான் அவனை அதிகமாக உடைக்கும் ஆயுதம். நீ ஒருவரை நம்பும்போது உன் மனதை அவர்களிடம் ஒப்படைக்கிறாய். இவன் என்னை ஏமாற்ற மாட்டான், இவள் என்னை புரிந்துக்குவாள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரமான குணமில்லை. சூழ்நிலை மாறினால் மனிதனும் மாறுவான். அதனால்தான் அதிகம் நம்பியவன் அதிகம் காயப்படுகிறான். பகுதி 2. நம்பிக்கை துரோகம் எங்கிருந்து வருகிறது? பலர் நினைப்பார்கள், எதிரிகள்தான் துரோகம் செய்வார்கள் என்று. இல்லை, உன் ரகசியங்களை அறிந்தவர்கள், உன் பலவீனங்களை தெரிந்தவர்கள், உன் கனவுகளை கேட்டவர்கள், அவர்களிடமிருந்துதான் அதிகமான துரோகம் வரும். ஏன்? ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை எங்கே உடைக்க வேண்டும் என்று தெரியும். ரகசியம் = உயிர். உன் வாழ்க்கையில் 3 விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லாதே: உன் அடுத்த திட்டம், உன் பயம், உன் பலவீனம். நீ இதை பகிர ஆரம்பித்த நாளிலிருந்து நீயே உன் எதிரிகளை உருவாக்குகிறாய். அமைதி, மௌனம், குறைவான வார்த்தைகள் இவையெல்லாம் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அவை புத்திசாலித்தனத்தின் அடையாளம். பகுதி 4. யாரையும் நம்பாதே. தவறான அர்த்தம். யாரையும் நம்பாதே என்றால் யாரையும் வெறுக்க வேண்டும், எல்லாரையும் சந்தேகிக்க வேண்டும், தனியாக வாழ வேண்டும். இவை அல்ல. எல்லாரையும் மதிக்கலாம், எல்லாருடனும் பேசலாம், எல்லாருடனும் வேலை செய்யலாம். ஆனா உன் மனத்தின் சாவியை யாரிடமும் கொடுக்காதே. உன் மற்றவர்களின் பாராட்டு உன்னை மயக்காது, விமர்சனம் உன்னை உடைக்காது, துரோகம் உன்னை முடிவுக்கு கொண்டு போகாது. ஏன்? ஏனென்றால் நீ உன் மதிப்பை உன் கையில் வைத்திருக்கிறாய். உன்னை நீ நம்புவதில்தான். இந்த வீடியோ உன் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, இந்த உண்மையை உன் வாழ்க்கையில் தேவைப்படுகிறவர்களோடு ஷேர் பண்ணு.